வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு யங்ஸ்டர் டெக் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெலிகிராம் ஆப்பில் வந்துட்டு ஒரு செம்மன் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக வச்சுருப்பீங்க, அதே போன்று டெலிகிராம் ஆப்பில் ஒரு வீடியோ ஸ்டேட்டஸாக வச்சுருக்குது. ஒரு செம்மன் அப்டேட் கொண்டு வரணும் நண்பா. இந்த அப்டேட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய டெலிகிராம் ஆப்பில் ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்கிறது அப்படின்னு ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு டெலிகிராம் ஆப்பில் ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நண்பா. நீங்கள் இப்போ தான் எங்களுடைய யங்ஸ்டர் டெக் தமிழ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் ஷோ பண்ணும், அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷோ பண்ணிக்கிங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற 19 டெக் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன் வச்சு நண்பா. இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய டெலிகிராம் ஆப்பில் ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் நம்ம ஓப்பன் ஆகும். அடுத்து என்ன பண்ணால் இங்கே ஒரு லெஃப்ட் சைட் கார்டில் ஒரு 3 ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து என்ன இப்போ சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும் நண்பா. உங்கள் கேலரியில் எந்த வீடியோ நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண வரீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கேலரியில் ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவோட ப்ரொஃபைலில் மட்டும் அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற வீடியோ மட்டும் உங்களுக்கு தெரியணுமா. அடுத்து என்ன பண்ணால் இங்கே ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா, அது வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் லோட் ஆகி அப்புறம் தான் நம்மளுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுற கணக்கு தான் நம்ம லோட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லோட் ஆகும், அதே மாதிரி தான் நம்ம அது டெலிகிராம் ஆப்லேயும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னு பாருங்கப்பா. நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நம்மளுடைய டீப்பில் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது தெரிஞ்சுங்க. அது வந்து என்ன பண்ணால் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கப்பா, இப்போ நம்மளுடைய டெலிகிராம் ஆப்பில் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது வந்து மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்து காமிக்க நண்பா. அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ இவர் வந்து ஸ்டேட்டஸ் போடுறாரு, அது எப்படி பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணோன்னே அவருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்க நண்பா, கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்டேட்டஸாக போட்டுறாரு. நம்ம அது மாதிரி வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அவர் போடுற ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம் நண்பா. இதே போன்று தான் நம்ம போடுற வீடியோவையும் அல்லது ஃபோட்டோவையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்குற மாதிரி டெலிகிராம் ஆப்லேயும் ஸ்டேட்டஸாக பார்ப்பாங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100-150 எத்தனை ஃபோட்டோ வீடியோ நீங்கள் வந்து டெலிகிராம் ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸாக போடலான்பா. அது வந்து ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்க மாதிரி தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் நண்பா. வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் மட்டும் தான் அது வந்து ரன் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து பற்றி பேசிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல நண்பா. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதில் வீடியோ வந்து கட்சி ஸ்கிப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். இந்த டெலிகிராமில் ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக போட்டு வந்து எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொஃபைல் வீடியோன்னு சொல்லிட்டு பேரில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க நண்பா. ஸோ நம்ம ப்ரொஃபைலில் மட்டும் தான் நம்ம அது மாதிரி வீடியோ ப்ளே ஆகும். நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்க்க நினச்சாங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டாக கொடுத்துறாங்க. அந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் நன்றி. உங்களுக்கு ஒர்க் ஆகுது இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆர்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற 19 டெக் நோட்டிஃபிகேஷன் சரிப்பா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்போம். பை பை.